ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 1 ஜூலை 13 உங்களுக்கான எக்ஸாம் 100 டேஸ் ஸ்டடி பிளான் ரெடியா? ஆரம்பிக்கலாங்களா? எஸ், இதுக்கப்புறம் ரெடியா ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் மைண்டில் வரக்கூடாது. எப்போ கேட்டாலும் ரெடி ஆகிட்டேன், ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சிட்டேன், படிச்சுட்டேன், இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நின்று நிதானமாக பொறுமையாக இறைய தேடி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. சேம் டைம் வேகமாக ஓடுன்ற பேரில் தப்பாக ஓடிடக்கூடாது. விவேகம் அண்ட் நிதானம் ரொம்ப அவசியமான விஷயம். ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, டிப்ரெஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நிதானமாக ரிலாக்ஸாக படித்தா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் இங்கே வேண்டாம். ஓகே, ஒரே விஷயந்தான், டெய்லி படிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். ஸோ இதை கிராக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஜூலை 13 எக்ஸாம் இருக்குது. இந்த 100 டேஸ் ஒரு பார்ட் டைமர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, டெய்லி 4 ஹவர்ஸ் கிடைக்கிது, 5 ஹவர்ஸ் கிடைக்கிது. இதை மட்டும் வச்சு இந்த 100 நாள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானு கேட்டால் எஸ், இந்த 100 நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணலாம். ப்ளஸ் 40% 50% நீங்கள் மெயின்ஸுக்கும் தயாராகிடுவீங்க. ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க ப்ரிலிம்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு. பட் நீங்கள் படிக்கிற டாபிக் மெயின்ஸுக்கும் லிங்க் பண்ணி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன விஷயங்கள் என்றைக்கு படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கலாம், எந்த புக் கொண்டு போகலாம், எல்லா விஷயமும் டீட்டெயிலும் நான் வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு பிளான் ஓகேனா ஃபாலோ பண்ணுங்கள். பிளான் பிடிக்கலையா, செட் ஆகாதா, ஸ்கிப் பண்ணிவிட்டு யார் பிளான் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரைட், நாளைக்கு பார்த்துக்கலாம், லாஸ்ட் 50 நாள் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் பார்த்துக்கலாம், ஒரு மாதம் பார்த்துக்கலாம். ஒரு மாதத்தில் குரூப் 1 கிளியர் செய்வது எப்படி வீடியோ போடுவாங்க. ஈவன் நானும் போடுவேன். அதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ரைட், சரிங்க. பிளானை வந்து பார்த்துருவோம். உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 13 இல்லையா? ஓகே. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்ல வேகன்சி தான். 1000 வேகன்சி இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. குரூப் 1 இந்த லெவல் தான் கொடுப்பாங்க. இது போதுமானதாக இருந்திருக்கும். நமக்கு தான் ஒரு போஸ்ட், அந்த ஒரு போஸ்ட்டுக்கு சண்டை செய்யுங்க, நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். ரைட், ஒரே விஷயம் தாங்க, டெய்லி படிங்க, எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். வேறு ஒன்றும் வந்து பின்னாக்க வேண்டாம். ரைட், சரி. இந்த பிளானில் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் வந்து எழுதணும், இன்டர்வியூ வந்து போகணும், நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும், வேறு புக்கெலாம் படிக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எதை பற்றி யோசிக்கக்கூடாது. எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டாங்க, டேட் இருக்குது, புக் இருக்குது, பிளான் இருக்குது, படிங்க, அவ்வளோதான். ரைட், ஓகே. பிளான் பாருங்கள். ஏப்ரல் 30 நாள் இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது. மார்ச் 28. ஸோ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி பிளானை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மே 31 நாள் அண்ட் ஜூன் 30. ஸோ இங்கே உங்களுக்கு 91 டேஸ் கிட்டே வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே ஜூலையில் எக்ஸாம் 13, ஒரு 10 நாள் நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 101 நாள். ஸோ இந்த 100 நாள் நான் கூட எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் வரும் எதிர்பார்த்தேன். பட் ஜூலை மாதமே கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஓகே, இந்த 100 நாள் நின்று நிதானமாக கரெக்டாக படித்தா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். செலக்டிவாக கொண்டு போகணும். ரைட், ஓகே. சரி பாருங்கள், இந்த ஒரு விஷயம், உன் வெற்றிக்கான வழி உன்னிடம்தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காதே. எஸ், உண்மை. நான் பிளான் போடுறேன், வீடியோ பார்க்குறீங்க, ஓகே, எனக்கு பெனிஃபிட் ஆகிடுச்சு. பட் கொடுக்கப்பட்டிருக்க பிளானை ரெகுலராக நீங்கள் தான் படிக்கணும். இன்றைக்கி பாலிட்டியா, இன்றைக்கி ஹிஸ்ட்ரியா, இன்றைக்கி சயின்ஸாக நீ தான் படித்தாகணும். நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு வேலை, நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. ஓகே, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தியாகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக முடியாது, அவுட்டிங் போக முடியாது, சண்டை வரலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாமே இருக்குங்க. எந்த ஒரு எமோஷனுக்கும் எந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் இந்த 100 நாட்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் இழந்தால் தான் ஒரு சில விஷயம் கிடைக்கும். ரைட், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், வெளிச்சம் வேணும்னா தீக்குச்சி எரிஞ்சு அணைஞ்சு வீணாகி தான் ஆகணும். அப்போ தான் வெளிச்சம் கிடைக்கும். ரைட், பார்த்துலாமா? சரிங்க. அண்ட் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஏப்ரல் 2 ஒரு நியூ ஆன்லைன் பேட்ச் போயிட்டுருக்கு. வித் ப்ரைஸ் ஏர்லி பர்ட் ஆஃபர் ப்ரைஸோட. இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துலாம். இந்த பிளானில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் உள்ளே வராதிங்க. நம்ம டே 1 வந்து பின்னாக பார்ப்போம். உங்களுக்கே வந்து பின்னாக புரியும் என்ன விஷயம் அப்படின்னு. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்றைக்கு அப்ளை பண்ணணும், அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். அடுத்தது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஓகே, ஒரு பிளான் எடுத்திங்கன்னா ஒரு நாளில் முடிவு பண்ண முடியாது. மினிமம் ஒரு 10 நாளாக வந்து பின்னாக எடுக்கணும். இந்த 10 நாள் ஃபாலோ பண்ணால் தான் இதை ஃபாலோ பண்ண முடியுமா முடியாது அப்புறம் விஷயம் வந்து பின்னாக புரியும். எடுத்தவொடனே படிக்க முடியல அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. ஓகே, அடுத்தது இதில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாமே, அடுத்த நாள் பார்த்துக்கலாமே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும். எஸ், நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், இரிட்டேட்டாக இருக்கும். எல்லாமே தாண்டி ஒரு வாரம், ஒரு 10 நாள் தாக்கு பிடிச்சிட்டிங்க, நீங்கள் இந்த எக்ஸாமை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும்
175 ஜிஎஸ் பொது பாடப்பிரிவு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எல்லாமே கலந்து வரும். 25 வந்து மேக்ஸ். மொத்தமாக 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளில் 150 கேள்விகள் நம்ம சால்வில் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஒரு 50 கொஷின் நம்ம டீலில் வந்து பின்னாக விட்டுறலாம். எஸ், பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். அடுத்தது மெயின்ஸுக்கு மொத்தம் 750 மார்க் இருக்குது 3 பேப்பரில், ப்ளஸ் இன்டர்வியூ 100 மார்க். ஓகே, ஸோ மெயின் சிலபஸ் என்ன இருக்குது நான் ஃபுல்லாக வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரைட், ஓகே. சரி, என்ன வந்து இப்போ நாங்கள் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல டே 1 என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிளானை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது மார்ச் 28. பிளான் நீங்கள் ஆரம்பிச்சே ஆகணும், தள்ளி போடவே கூடாது. என்றைக்கு வீடியோ பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பின்னாக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு 100 நாள் மட்டும் தான் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் டே 1 நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், சிலபஸ் ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஃபுல்லாக வந்து பின்னாக படிக்கணும். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். புரியுதா? ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 10 யூனிட் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகே, இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸு, பாலிட்டி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமி, யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9 ஹிஸ்ட்ரி, அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இந்த 10 யூனிட்டும் ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸை இது ஜியோகிராஃபி, பாலிட்டி அப்படி கிடையாது. ஒரு லைனும் ஃபுல் ஸ்டாப் கம்மா மாறாமல் கம்ப்ளீட்டாக மகப் பண்ணணும். கம்ப்ளீட்டாக மகப் பண்ணியே ஆகணும். வழியே கிடையாது. மகப் பண்ணி பார்க்காம எழுதி பாருங்கள். இதை முடித்த கையோட மெயின்ஸில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் தமிழ் எலிஜிபிள் பேப்பர், இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பின்னாக படிச்சிருக்கணும். படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். இதை படித்து சிலபஸ்க்கு வந்து இங்கே ஜெல் ஆகணும், அப்படியே பின்னி பிணையணும். அதை பண்ணால் மட்டும்தான் குரூப் 1 நீங்கள் கிராக் பண்ண முடியும். இல்லைனா முடியாதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த டாபிக் படிக்கும் போது அந்த டாபிக் ப்ரிலிம்ஸ் எங்கே கவர் ஆகுது, மெயின்ஸ் எங்கே கவர் ஆகுது, அந்த விஷயம் வந்து பின்னாக புரியணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு 40% நீங்கள் மெயின்ஸுக்கு கவர் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன விஷயம், ஒரு டாப்பிக்கை படிக்கும் போதும் இங்கே ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுது, இங்கே மெயின்ஸ் கவர் ஆகுது, அந்த விஷயம் புரிஞ்சால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இல்லைனா நிச்சயமாக வந்து பின்னாக முடியாது. ஸோ அப்போ டே 1 சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் மகப் பண்ணியாகணும். முடிஞ்சுதான். அடுத்த விஷயம், இந்த தேவையான புக்ஸை வந்து இப்போ நாங்கள் படிக்கணுங்க. நான் புக்ஸுக்கு ஒரு வீடியோ வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். இது திரும்ப நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம் தான். ஓகே, 175 ஜிஎஸ் கேட்குறாங்க. ரைட், ஸோ நம்ம ஒரு கணக்குப்படி என்ன பண்ணலான்னா, ஒரு 20 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ பேலன்ஸு 155 வந்து பின்னாக இருக்குது. ஓகே, இந்த 155ல் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20 கேள்விகள் சயின்ஸ்க்காக ஒதுக்கி வச்சிடுறேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சயின்ஸில் ஒதுக்கி வச்சுட்டேன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 135 கேள்விகள் இருக்கா? ஓகே, இந்த 135 கேள்விகள், இந்த 135 கேள்விகளுக்கு ஒரு 80லிருந்து 100 கேள்விகள் சமச்சு புக்கை பேஸ் பண்ணி தாங்க வரும். முக்கியமாக ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி சமச்சீர் பேஸ் பண்ணி வரப்போது. பாலிட்டிக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. ஓகே, இந்த பேலன்ஸ் இருக்கிற 35 கேள்விகளுக்கும் நான் புக் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்க்க போகிறோம். ஓகே, செலக்டிவாக பிரித்து வந்து படிங்க. கொடுக்கப்பட்டிருக்க இந்த 100 நாளில் ஃபர்ஸ்ட் 50 நாள் பேசிக்ஸை முடிக்க போகிறீங்க. அடுத்த 50 நாள் ஸ்ட்ராங்காக படிக்க போகிறீங்க. ப்ளஸ் டெஸ்ட்டை சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. புரியுதா? ஓகே, ஸோ புக் லிஸ்ட் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துடும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். சரி, ஸோ பிளான் நம்ம என்ன வந்து இப்போ நாங்கள் பண்ண போகிறோம், டே 1 நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? மொத்தமாக சிலபஸை படித்தாச்சு, புக்ஸு கையில் வந்து இப்போ எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்த விஷயம் படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்கும் போது நல்லா வந்து பார்த்துக்கோங்க, படிக்கிற விஷயம் சிலபஸ் வைஸ் தான் இருக்கணும், புக் வைஸ் கிடையாது. 6th, 7th, 8th லக்ஷ்மிகாந்த், பிரகதீஷ் பப்ளிகேஷன் அந்த மாதிரி கிடையாது. சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சிலபஸ் வைஸ் பார்த்தா தான் எக்ஸாம்ஸு கரெக்டாக வந்து பின்னாக இருக்கும். ஓகே, ரைட். நான் சொல்ல போகிற டாபிக்ஸை ஒரு டாப்பிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்து படிக்கிறீங்க. பாலிட்டியில் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்டிங் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேவா? அந்த டாப்பிக்கை சமச்சீர் புக்கில் ஃபுல்லாக வந்து படிக்கணும். ரைட், படித்த கையோட இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்குமா, இதையும் வந்து பின்னாக படிக்கணும். ஃபார் இங்கிலீஷ் மீடியம், ஃபார் தமிழ் மீடியம் பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஸோ புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு டாப்பிக்கும் சமச்சீர் ப்ளஸ் பப்ளிகேஷன் புக்கு நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா குரூப் 1 லெவல், டிகிரி லெவல் நீங்கள் படித்தாகணும். சமச்சீர் முக்கியம்தான், பட் அது மட்டுமே போதுமானதாக இருக்காது. ஓகே, ரைட். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல டே 2 படிக்க போகிறீங்க. பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள், தமிழுக்கான சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஸ்கூல் புக் கவர் பண்ண வேண்டியது 6th, 10th, 12th. ரைட், முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு சோர்ஸ் புக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். சோர்ஸ் புக்கில் பிரியாம்பிள் அண்ட் தமிழ் மீடியமுக்கு இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ ஒரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், ப்ளஸ் சமச்சீரும் நீங்கள் படிக்க போகிறீங்க.
பப்ளிகேஷன் புக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ தான் குரூப் 1 கொண்டு போக முடியும். இந்த இடத்துல இந்த டாபிக் இருக்குது. ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் ஒரு டாபிக் நீங்கள் முடிச்சிடுறீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும், சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்னென்ன விஷயங்கள் ஒன்றா வந்து பின்னாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக படிப்பீங்க, வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயம். வேர்ல்டு வார் ப்ரிலிம்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து பின்னாக இல்லை, பட் மெயின்ஸுக்கு டேரெக்டாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 1 இருக்குது, வேர்ல்டு வார் 2 இருக்குது. இதுக்கு முன்னாடி 10th புக்கு நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, வால்யூம் 1. பட் இப்போ நீங்கள் படிச்சாகணும். ரொம்ப ஈஸியாக வந்து பின்னாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நீங்கள் லிங்க் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும். டிகிரி லெவல்னால் எல்லா புக்கும் டிகிரி லெவல் அந்த மாதிரி கிடையாது. வேர்ல்டு வாரை சொல்கிறோம் இல்லையா, இந்த வேர்ல்டு வாருக்கு நீங்கள் 10th புக் படித்தாலே போதும், மெயின்ஸ்க்கு வந்து எழுதிடலாம். தாராளமாக போதுமானதாக இருக்கும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு டே 3 இங்கே வந்து கொடுத்துருக்கேன். salient features of Indian Constitution 25 parts 12 schedules அதுக்கான புக் லிஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நாளும் பிளான் இங்கே டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவல். ஏன், இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் ஒரு 2 கேள்விகள் கேட்கலாம், மெயின்ஸில் நிறைய கேள்விகள் கேட்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது ஃபுல்லாக வந்து இப்போ நகை படிக்கணும். இது மோஸ்ட்டாக சமச்சரில் அதிகமாக கவர் ஆகாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, சோர்ஸ் புக் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இதை வந்து இப்போ நகை படிச்சாகணும். ஓகே, எல்லாமே சமைச்சு மட்டுமே போதுமானதாக வந்திருக்காது. இது மாதிரி ஒரு நாளுக்கும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் சிலபஸ் எங்கே கவர் ஆகுது அது இங்கே வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். டே 5 பாருங்கள், அதுக்கான கண்டினியூஷன் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். சோர்ஸ் புக் இங்கே வந்துருக்கு, இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்கு கிடைக்கலன்னா PDF அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணுங்கள். இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி புக்கை கையில் வாங்க, அதுதான் வந்து பின்னாக மஸ்ட்டு. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை பெருக்கம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து ஃபுல்லாக மெயின்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ மெயின்ஸ்க்கு நான் என்ன வந்து பண்ணலாம், ஃபிலிம்ஸ் படிக்கும் இது படிச்சாகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் வந்து பின்னாக படிக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம், சமைச்சர் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த டாபிக் என்னவோ டைரெக்டாக மெயின்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்? பட் நீங்கள் சமைச்சர் படிக்கும் போது இந்த டாபிக் எக்கனாமிக்கும் கவர் பண்ணி ஆகணும், இந்த டாபிக் ஜியாகிரஃபி கவர் பண்ணி ஆகணும். அப்போ டே 6 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி எக்கனாமி படிக்கும் போதும் ஜியாகிரஃபி படிக்கும் போதும் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு அங்கே வந்து படிப்பீங்க, பட் முன்னாடி மெயின்ஸையும் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ மெயின்ஸ்க்கு ஒரு டாபிக் எப்படி வந்து அணுகலாம், நம்ம இங்கே வந்து கொடுத்துட்டோம், மக்கள் தொகை பெருக்கம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன். இது எப்படி வந்து அணுகலாம் அப்படின்ற விஷயம் தனியாக நான் வீடியோவாக கொடுக்குறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது ஒரு பிளான் மட்டும் தான். ஸோ அடுத்த வீடியோவில் மெயின்ஸ் எப்படி வந்து கொண்டு போகலாம் கம்பைன் பண்ணி அந்த புக் லிஸ்ட் இருக்குது எல்லாமே நான் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு டே 7 சேலஞ்சஸ் ஆஃப் நேஷனல் பில்டிங், தேசிய கட்டமைப்பின் சவால்கள் விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மொத்தமாக வெயிட் பண்ணுங்கள், நடுவில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஆட் ஆகுங்க. ஓகே, மேக்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் வந்து இப்போ நாங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா எக்ஸாமுக்கும் வந்து படிக்கணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளானை ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டோம். ஸோ நம்ம டே வைஸாக பிளான் சொல்லிட்டு இருந்தால் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். ஸோ வீடியோ லென்த்தாக வந்து இப்போ நாங்கள் போய்டும். ரைட்? இங்கே பாருங்கள், டே 88 வரைக்கும் நான் பிளான் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டேன். ரைட்டா? இந்த 88 நாளும் ஒரு நாளும் என்ன புக்கு படிக்கலாம், என்ன டாபிக் படிக்கலாம், என்ன கொண்டு போக போகிறோம். நான் சமச்சர் புக் இங்கே கிளியராக வந்து இப்போ நான் கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கும் சமச்சர் புக்கை முடிச்சுட்டு எக்கனாமிக் சோர்ஸ் புக் வந்துருக்கும், ஹிஸ்ட்ரி சோர்ஸ் புக் வந்து இருக்குது, ஜியாகிரஃபி சோர்ஸ் புக் இருக்குது. ஸோ ஒரு புக்கை நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சாகணும். அப்போ தான் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் கிராக் பண்ண முடியும், ப்ளஸ் மெயின்ஸ்க்கு கொண்டு போகலாம். ரைட்? இந்த 88 நாளுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே போய்டும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கிளியராக இங்கே வந்து இப்போ நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ப்ளஸ் இப்போ டே இங்கே வந்து பாருங்கள், திருக்குறள் வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம். இந்த திருக்குறள்லாம் படிக்கும் போது டெய்லி வந்து இப்போ நாங்கள் படிங்க, அப்போ தான் சீக்கிரம் வந்து இப்போ நாங்கள் முடிக்க முடியும். இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சு திருக்குறள். சரியா? ஓகே, சரி, முடிச்சாச்சு. டே 88 இதை முடிச்சுட்டு சயின்ஸ் மட்டும் நான் லோடிங் அப்புறம் மாதிரி இங்கே வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். சயின்ஸுக்கு நான் தனியாக ஒரு பிளானை வந்து இப்போ நான் வச்சுருக்கேன், நான் உள்ளே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா சயின்ஸில் உங்களுக்கு ஒரு 20 கேள்வி கிட்டே வந்து இப்போ நாங்கள் வரப்போகுது. அந்த 20 கேள்விக்கும் நான் தனியாக ஒரு பிளான் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன், தனியாக வந்து கொடுக்குறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த 88 டேஸ் ப்ராப்பராக இந்த 3 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் முடிச்சிருப்பீங்க, பாலிட்டி சமச்சர் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, INM ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க, ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க, எக்கனாமி அண்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 4, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் 75%, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நாங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், கேட்க போகிற கேள்விகளுக்கு 88 நாள் எக்ஸாமுக்கு ரெடி ஆயாச்சு. உங்களுக்கான சயின்ஸ் அப்டேட் இந்த மே மாதம் வந்து பின்னாக வரும், இல்லை ஏப்ரலே நான் கொடுத்துருவேன். பிளானை நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 88 டேஸ் என்னெல்லாம் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுற விஷயம் தெளிவாக இங்கே வந்திருக்கும். அண்ட் ஒரு சில நாள் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இது நீங்கள் எக்கனாமிலே வந்து பின்னாக படிச்சிருப்பீங்க,
இங்கே எக்கனாமி வந்து என்ன படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பட் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து பின்னாக சேவ் பண்ணி ஆகணும். அண்ட் எத்திக்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய படிக்கணும், அது மாதிரி அவசரப்படாதீங்க. எத்திக்ஸ்க்கு நான் வந்து பின்னாக பொறுப்பு. 11th 12th நான் வீடியோ வந்து பின்னாக கொடுக்குறேன். அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், தாராளமாக போதும். இந்த இடத்துல டே 75 1 2 3 4 நெக்ஸ்ட்டு 5 6 நாள் இருக்கா. இந்த 6 நாள் படிக்க வேண்டியது 2 டேஸில் முடிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து பின்னாக வரும். ஓகே, அப்போ அந்த ஏப்ரல் 2 அங்கே ஆரம்பிச்சிருங்க. பிளான் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜூலை 12 10க்குள்ளே தாராளமாக ஃபுல் சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக முடிச்சிட முடியும். இந்த பிளான் போதுமா, நம்பி படிக்கலாமா, இந்த மாதிரி பிளான் ஃபாலோ பண்ணி குரூப் 2 இன்டர்வியூயும் கிளியர் பண்ணியிருக்காங்க, குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது பின்னாக பண்ண முடியும். என் பிளான் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். டவுட் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெலகிராம் பண்ணுங்கள், நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வீடியோவாக முழுசுக்கும் கொடுத்தேன்னா டைம் வந்து பின்னாக போயிடும். அதுக்காக தான் நான் பிடிஎஃப் அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். முன்னாடி பிளான்லாம் வந்து எழுதி வச்சிருப்பேன், பட் இங்கே அழகாக டைப் பண்ணியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போடுங்க. பிரிண்ட் போட்டு படித்தா பெட்டராக வந்திருக்கும். என்ன பண்ணுங்கன்னா சிலபஸை என்ன பண்ணீங்க எழுதிட்டீங்க இல்லையா, சிலபஸை ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு நாள் முடிக்க சிலபஸில் மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தாங்க நம்ம பிளானு. புரிஞ்சுதா? ஸோ டே 1 சிலபஸ் படிக்க ஆரம்பித்து டே 88 சயின்ஸ் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிருப்பீங்க. பட் சயின்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வேறு மாதிரியான ஒரு பிளான் நான் வந்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே கொண்டு வந்தேன்னா இன்னும் சால்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் இந்த லாக்டவுன் வச்சுருந்தாங்க. இந்த லாக்டவுன் சீரீஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த லாக்டவுன் சீரீஸ் வேறு லெவல் இம்பாக்டாக இருந்தது. புக்கே டச் பண்ணாமல் மினிமமாக 30-40 கேள்வி போட முடியும், சாலிடாக வந்து பின்னாக போட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் நம்ம வந்து நான் கொண்டு வர போகிறோம். அதை பேர் ஆரம்பிச்சுட்டு நான் கொண்டு வந்துடுறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் குரூப் 1 90 வேகன்சியில் ஒரு ஆளாக நீங்கள் வந்திருக்கணும். வீடியோ பார்க்குற எல்லாரும் படிக்கலாம் கேட்டிங்கன்னா படிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருங்க. யார் கேட்க போகிறா, யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் படித்து ரெடி ஆகிக்கணும். ஓகேவா? சரி, பிளான் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏப்ரல் 2 குரூப் 1 அண்ட் பிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ்க்கான பிளான் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். குவிஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.